வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய சப்பாத்தி சாதம் ரெண்டுக்குமே பொருத்தமான ஒரு புரோக்கலி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு புரோக்கலி எடுத்திருக்கேன். தண்ணீரில் கழுவிட்டு இந்த புரோக்கலியில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீரில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த புரோக்கலியை இந்த மாதிரி தண்ணி வடிய வச்சுருக்கேன்னா இப்போ நம்ம ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சீரகம் வெடிக்க ஆரம்பித்த பிறகு அதில் நாம் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நாம் தக்காளி சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ நான் பாதி அளவுக்கு தான் தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த தக்காளியை வேக விடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ தக்காளி கொஞ்சம் மசிகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புரோக்கலியை இதில் சேர்த்துக்க போகிறோம். புரோக்கலியை நம்ம உப்பு தண்ணியில் கழுவி எடுத்து சுத்தமாக வச்சுருக்கோம். அந்த புரோக்கலி இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 1 நிமிஷம் இந்த புரோக்கலியை வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நாம் இந்த புரோக்கலியை வேக வைக்க போகிறோம். புரோக்கலி ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு நாம் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்க்குறேன். உங்ககிட்ட கறி பவுடர் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்த மசாலா பொடிகளோடு சேர்த்து நல்லா புரோக்கலி ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து இப்போ நாம் இந்த புரோக்கலியோட இந்த மசாலா பொடியையும் சேர்த்து வேக விட போகிறோம். புரோக்கலி வேகிற சமயத்தில் அடுத்ததாக இந்த பொரியலுக்கு தேவையான குடமிளகாயை வெட்டி தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 நேரத்தில் குடமிளகாய் பாதி எடுத்திருக்கேன். மெலிசாக இந்த மாதிரி குடமிளகாயை நறுக்கிக்கோங்க. ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற இந்த குடமிளகாயை சேர்த்துக்க போகிறோம். குடமிளகாயை சேர்த்து நம்ம அதிக நேரம் வேக விட வேண்டியதில்லை. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நாம் வேக விட்டால் போதும். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சுட்டு இந்த குடமிளகாயில் இருக்கிற ஈரத்துலேயே கொஞ்சம் சுருளை வதங்குற மாதிரி நாம் மூடி வச்சு வேக விட போகிறோம். குடமிளகாய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அருமையான புரோக்கலி பொரியல் தயாராகிருச்சு. மிதமான மசாலாவோட சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செய்முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.